இடங்கள் வந்து இந்த இந்த இடங்கள் இருக்குது. ஆனால் என்ன இது இந்த கட்டிடம் வணக்கம் என் தாயக உறவுகளே, நான் உங்கள் ஆர்கே ரிஜி. இன்றைக்கு வந்து நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி சொன்னால் வடமராட்சி கிழக்கு மருதங்கேணி பிரதேசத்தில் அமைந்திருந்த குடத்தனை வடக்கு என்ற இடத்துல இருக்க போகிறோம். நாங்கள் இன்றைக்கு குடத்தனை வடக்கு, குடத்தனை ஈஸ்ட், பொற்பதி, அடுத்தது குடத்தனை வடக்கை சேர்ந்த கடற்கரை பிரதேசங்களையும் கடற்கரையில் நடக்கிற சில அற்புதமான அதிசயமான விடயங்களையும் நாங்கள் உங்களுக்கு தர இருக்கின்றோம். அந்த வகையிலே குடத்தனையிலே பாரம்பரியமான எவ்வளவு கோயில்கள் இருக்கின்றன, பல பெரிய நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல இருக்கிறன. உங்களுக்கு தெரியும், இந்த எங்களுடைய மக்களுக்கு தெரியுமோ தெரியவில்லை, இந்த குடத்தனையில் நாங்கள் நடுப்பகுதியில் இருக்கிறோம். குடத்தனையில் அமைந்திருந்த ஒரு சவுக்கன் தோட்டத்திலே நின்று பேசிக்கொண்டிருக்கிறோம் உங்களோடு. ஆனால் நான் இருக்கிறதுக்கு இரு மரங்கையும் இந்த இடத்திலே கிட்டத்தட்ட எத்தனையோ தசாப்தங்கள் காலத்துக்கு முதல் இந்த இடத்திலே குசவர்கள் வாழ்ந்ததாக கூறுகிறார்கள். குசவர் வாழ்ந்ததுக்குரிய தடயங்கள் இந்த இடத்துல இருக்கிறன. அந்த தடயங்களையும் நாங்கள் காட்ட இருக்கின்றோம். குசவர்கள் கிட்டத்தட்ட நாங்கள் படிக்கிற கால பகுதிகளிலே மழை காலம் வந்த பிறகு நாங்கள் காலையிலே எழும்பி இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் அந்த காசுகள் பொறுக்குவது வழக்கமாக இருந்த ஒரு காலமாக இருந்தது. ஆனால் இந்த விடயங்களை நாங்கள் வெளியிலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே இந்த காணொளி அமைகிறது. குசவர்கள் எத்தனாம் ஆண்டு இருந்தார்கள் இந்த என்றதில் எங்களுக்கு சரியான தகவல்களும் இல்லை. தொல்பொருள் திணைக்களமும் அதுக்குரிய சரியான தகவல்களை இந்த எங்களுக்கு வழங்கப்படவும் இல்லை. ஆனபடியால் நாங்கள் இந்த இடத்திலே குசவர்கள் வாழ்ந்தார்கள், குயவர்கள் வாழ்ந்தார்கள் என்ற ஒரு விடயத்தை இந்த இடத்திலே நாங்கள் பதிவு செய்கின்றோம். தயவு செய்து இது சம்பந்தமாக இந்த இடங்களிலே குயவர்கள் வாழ்ந்ததுக்குரிய தடயங்கள் நிறைய இருக்கின்றன. ஆனால் காலப்பகுதிகள் எங்களுக்கு சரிவராக தெரியவில்லை. தெரிந்தவர்கள் எங்களுக்கு கீழே வந்து கமெண்ட்ஸ் பட்டியலே உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதைவிட எங்களுடைய கிராமத்திலே இன்னும் சிறப்பான சில விடயங்கள் இருக்கிறது. கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும், அலனும் தம்பதியும் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இருந்தார்கள். நான் நினைக்கிறேன் 89 90களிலா அல்லது 79 90களிலா என்று தெரியவில்லை. ஆனால் இந்த இடத்துல இருந்தார்கள். அலனும் தம்பதியும் என்று இருந்தார்கள். அது ஒட்டுக்குழுக்களாலே அந்த நேரத்திலே கடத்தப்பட்டிருக்கார்கள். வெள்ளக்காரர்கள் என்று நான் நினைக்கின்றேன். நான் சொல்கிற தகவல்கள் 100% உறுதிப்படுத்தப்படவில்லை. தயவு செய்து அவர்கள் கட்டின, அதாவது வாட்டர் சப்ளைக்காக, அதாவது எங்களுடைய குடத்தனை ஊடாக பெற்பதிக்கு சென்று அங்கே உப்பு தண்ணி எடுத்து நல்ல தண்ணியை யாழ்ப்பாணத்துக்கு சுத்திகரிப்பு செய்வதற்காக அந்த காலங்களிலே இந்த ப்ரொஜெக்ட் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் அது இடைநடுவே விடுதலை புலிகள் காலத்தில் அதில் என்னத்துக்காக அந்த ப்ரொஜெக்ட் நிப்பாட்டப்பட்டது என்றது பரிபூர்ணமாக எங்களுக்கு தெரியவில்லை. தெரிந்த பெரியோர்கள் இருந்தால் கருத்துப்பட்டியில் கருத்திடலாம். தயவு செய்து அந்த அலன் தம்பதிகளை கடத்தியவர்கள் யார் என்பது மக்களுக்கு தெரிய வேண்டும். ஒட்டுக்குழுக்களாலே கடத்தப்பட்டதாக பேசப்படுகிறது. அவர்கள் கட்டிட கட்டிடங்கள் தற்போது இருக்கிறது. அதையும் இந்த காணொலியில் நீங்கள் பார்த்து மகிழலாம். இன்னும் பல அதிசயங்களோடு காத்திருக்கிறது இந்த காணொலி. வாருங்கள், காணொலிகள் போகலாம். வணக்கம் என் தாயக உறவுகளே. நாங்கள் இன்றைக்கு எந்த இடத்துல நிற்க போகிறோம்னு சொன்னால், இது வந்து வடமராட்சி கிழக்கு, வடிவா பாருங்கள், ஒரு பச்சை பசாலி என்று இருக்குது. வடமராட்சி கிழக்கு பிரதேசத்தில் இருக்கின்ற குடத்தனை பிரதேசத்தை நாங்கள் குடத்தனை வடக்கு, அதாவது சொன்ன குடத்தனை வடக்கு, குடத்தனை இந்த தரவை குடத்தனை ஈஸ்ட் என்று சொல்கிறாங்க. குடத்தனை ஈஸ்ட் என்று நினைக்கிறேன். இந்த இடங்கள் எல்லாத்தையும் தான் நாங்கள் இப்போ இன்றைக்கு காணொலியாக உங்களுக்கு காட்ட போகிறோம். இந்த இடம் எப்படி இருக்கிறன்ற, அதாவது அங்கே அந்த குடத்தனை வடக்கிலே மீனவர்கள் சமுதாயமும் இந்த இடத்திலே வந்து கூடுதலாக வெள்ளாமை செய்கிறவர்களும் மற்றும் பல தொழில்களை செய்கிறவர்களும் இந்த இடத்துல இருக்கிறார்கள். அதைகளை நாங்கள் காணொலியூடாக இந்த இடத்துல தர இருக்கின்றோம். அந்த வகையிலே
இந்த நாங்கள் இப்போது நீண்டு காணொலிகளை பதிவு செய்கிற இடம் வந்து மருதங்கேணி வீதி, மருதங்கேணி பிரதான வீதி. ஆனால் நாங்கள் இப்போ தற்போது குடத்தனைக்குள்ளே போகிறோம், குடத்தனை வடக்குக்கு உள்ளே போகிறோம். பல மண்மேடுகளை இந்த காணொலியை காட்டப் போகிறோம், சவுக்கங்காடுகளை காட்டப் போகிறோம், எங்களுடைய பழம்பெரும் கோயில்களையும் ஆலயங்களையும் காட்டப் போகிறோம் இந்த காணொலியிலே. கூடுதலாக நாங்கள் போடுகின்ற ஒவ்வொரு காணொலிகளுக்கும் உங்களுடைய முழுமையான ஆதரவுகளை தந்து கொண்டு இருக்கிறீர்கள். அந்த வகையிலே இன்னும் உங்களுடைய ஆதரவை நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். உங்களுடைய ஆதரவுக்கும் அன்புக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய ஆதரவில் தான் இன்றைய நாளில் எனக்கு 10K சப்ஸ்கிரைபர் வந்திருக்கிறது. அதுக்கு எல்லா உள்ளங்களுக்கும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு தற்போது நாங்கள் இந்த குடத்தனை வடக்கு கடற்கரை கரவலைகள் மீன்பிடி சம்பந்தமான சகல காணொலிகளையும் நாங்கள் இன்று இந்த காணொலியை தர இருக்கின்றோம். இந்த காணொலிக்குள் யாராவது புதிதாக வந்திருந்தால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். சர்ச் ஆஃப் அமெரிக்கன் ஷிலோன் மிஷன் குடத்தனை என்ற ஒரு இது இருக்குது. கிட்டத்தட்ட பழைய காலத்து இது நர்சரி. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 50 வருடங்களுக்கு மேலான ஒரு சர்ச் இந்த அமெரிக்கன் மிஷன் சர்ச். அதை விட இதில் ஒரு பெரிய ஒரு சிறப்பு இருக்குது. என்னென்னு சொன்னால், இந்த இடத்துல வந்து நிறைய பேர் இங்கே தான் நாங்கள் எங்களுடைய படியில் நான் நினைக்கிறேன் இங்கே தான் கனவர் முன்பள்ளி, அதாவது நர்சரி படித்ததெல்லாம் இங்கே தான். அதை விட இதில் ஒன்று இருக்குது பாருங்க, 26ஆம் தேதி அடிக்கப்பட்ட சுனாமியால் வந்து பாதிக்கப்பட்ட போட் தான் இந்த போட். இது வந்து ஒரு பார்வையிடுவதற்காக இந்த இடத்துல வச்சிருக்குது. அதில் இதை அளிக்கிற சுமத்ராவின் வடக்கில் 9.1 9.32 எல்லாம் எழுதியிருக்கிறேன். நினைக்கிறேன் சுனாமி வந்தது இதன் பொருளாக உள்ளே போய் எடுக்கல. அது நாங்கள் ஒருத்தரும் இல்லை, அப்படியில் உள்ளே போயில இருக்குது. இந்த சர்ச் வந்து 1973ஆம் ஆண்டு கட்டியிருக்கு. இந்த சர்ச் 73ஆம் ஆண்டில் இருந்து இந்த சர்ச் பாவனையில் தான் இருக்குது இப்போயும். ஆனால் அதை விட ஒரு சிறப்பம்சம் என்னென்னு சொன்னால், இது நர்சரி இருக்குது இங்கே. அதாவது பாலர் முன்பள்ளி இருக்கிறது. அந்த முன்பள்ளியில் தான் கூடுதலாக படித்தார்கள் இருக்கிறேன். அந்த நேரத்தில் நிறைய மாணவர்கள் இந்த இடத்துல படித்தார்கள். ஆனால் தற்போது எப்படி இயங்குதுன்றது தெரியவில்லை. ஆனால் நிறைய முன்பள்ளி மாணவர்கள் இந்த இடத்துல பயிற்சி பெற்றதுன்றது எங்களுக்கு ஓரளவு தெரியும். இது குடத்தனை ஈஸ்ட்டில் இருக்கிற ஒரு கிராமம், குடத்தனை ஈஸ்ட் கிராமம். நான் நினைக்கிறேன் J419. அது பாருங்கள், இது கிட்டத்தட்ட இந்த புளிய மரத்துக்கு கிட்டத்தட்ட 80 வயசுக்கு மேலே வரும் இல்லையா? இந்த புளிய மரத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 80 வயதுக்கு மேலே வரும். ஆனால் இந்த பழம்பெரும் மரங்கள் இருக்குது எங்கேன்னு கேட்டால், அது கூடுதலாக இந்த எங்கட இடங்கள்லாம் இந்த மரங்கள் இருக்குது இல்லையோடா. மத்திய சித்த மருந்தகம் மருதங்காணி. இதில் இப்போ என்னோட நிற்கிற வந்து ஒரு கேள்வியை கேட்டால், நீங்கள் குடத்தனை என்று சொல்கிறீங்க, ஏன் இதை மருதங்காணி என்று இருக்குன்னு கேட்டுச்சுன்னா, ஆனால் இதுக்குரிய சரியான கருத்து வந்து என்னென்னு சொன்னால், மருதங்காணி டிவிஷனில் வந்து இது ஒரு மருந்தகம் தான் இருக்குது, சித்த மருத்துவம். அதுக்காக மருதங்காணி டிவிஷனுக்கே ஒரு பொதுவான மருந்தகம். தெரியல. அப்போ நீங்கள் எடுக்க வந்தீங்க அண்ணா, அதில் வந்து காய்ச்சல் வந்து கண்டுபிடிச்சு ஐயா, இது ஒரு ப்ரொஜெக்டுக்காண்டி எடுக்கிறோமே என்ன? வணக்கம் ஐயா. இந்த ஊத்தானோ தண்ணி தட்டுப்பாடாக்குமா? இந்தியாவில் வந்து கொஞ்சம் மணல் மாடல் காட்டுவேன். இந்த இடத்தை வந்து இது வந்து விடுதலை புலிகள் ஆரம்ப காலங்களிலே விடுதலை புலிகளால் வைக்கப்பட்ட பனைமரங்கள்.
விடுதலை புலிகள் இந்த பொருண்மியம் இந்த நிறுவனத்தினராலே வந்து இந்த இடம் வந்து இந்த பெருங்கோட்டைகள் வந்து அந்த காலங்களில் வைக்கப்பட்டது. தற்போது இப்போது அது வந்து என்ன பெரிய காய்ச்சி பெரிய நிறைய பயன் தரக்கூடிய அளவுக்கு நிற்கும். இந்த இடத்த வந்து சொல்கிறது மதவடின்னு சொல்லி கொடுத்தன மதவடின்னு சொல்லி சொல்கிறது கனவேருக்கு இந்த இடம் தெரியும். நேற்று இந்த இடத்துல ஒரு ஆட்டோ பிரண்டது அப்படியே நேற்று முந்தின எங்களோட ஊர்படி இல்லை சிலுவா வந்தோன்னா பிராட்டி இழுத்து கொண்டு ஓடுது வராது. இப்போ கொஞ்சம் பேர் டிக்டாக் எடுக்கிறாங்க இப்போ எடுப்போம் இங்கே உள்ளது இது கணிப்பாடுறாங்க. ஊரியா செய்து நாங்கள் ரெண்டிங்க விட மாட்டோம். செய்கிறோம் ஒரு நாளும் பண்ணிக்க ஆக மாட்டோம். எல்லாம் கேட்கத்தான் நான் சொல்கிறேன். இந்த டிக்டாக் பிரபலியங்கள் ஆமாம் வடிவா என்ன விசியா ஆர்சிவிசி மற்றதார் இது அதிசயன் இது ஆர்சிவிசி மற்றது அங்கால முத்தின மாம்பழம் எல்லாம் இருக்குது. ரெக்கார்டிங் நல்லது ஓகே. உள்ள போக மாட்டோம். எடுத்து விடுங்கப்பா. நான் 2-3 கிடாங்க எடுத்து போட்டு எடுக்கிறேன். படியில் வருவாங்க உள்ள வர சொல்ல. உள்ள வர சொல்கிறோம். கூட தானே சவுக் போகல இல்லை தானே. ஆ வணக்கம் உறவுகளே, நாங்கள் இன்றைக்கு வந்து கொடுத்தன வடக்கு சவகம் தோட்டத்தை பார்க்க போகிறோம். சவங்கத்தோட்டத்தில் வந்து பாருங்கள், இது ஆரம்ப காலங்களிலே வந்து முதல் ஆரம்ப காலம் என்று சொல்லும் விடுதலை புலிகள் காலத்துக்கு பிறகு விடுதலை புலிகள் யாழ்ப்பாணத்தை விட்டுட்டு போனதுக்கு பிறகு இந்த இடத்திலே இந்த இடத்திலே வந்து இராணுவத்தினர் முகாம் அமைத்து இருந்தார்கள். பிறகு அது ஒரு பாரிய முயற்சிக்கு பிறகு இராணுவத்தினர் இந்த இடத்தை விட்டு விட்டோ பண்ணி விட்டாங்க. ஆனால் போயின பிறகும் அந்த பாருங்கள் அவையில் இருந்த தடயங்கள் எல்லாம் இருக்குது. இந்த கட்டிட அதே இந்த அடிக்கல் அத்திவாரங்கள் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. அத்திவாரம் வந்து பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குமென்னு சொல்லி. இது எங்களுடைய வடமாச்சி கிழக்கின்ற ஒரு பாரம்பரிய சொத்து தான் சொல்லிடும். இந்த எங்களுடைய சவுக்கங்காடுகள் சவுக்கந்தோப்புக்கள் பாருங்கள் எப்படி ஒரு அழகாக இருக்குன்னு சொல்லி. இதுக்கு அங்கால விஷாடாதிரி படையினர் இருக்கிறபடியால் அங்கால நாங்கள் போயிடாது. பாருங்கள் இந்த எங்களுக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்தியாவில் வந்து ஃபுல்லாக மணல் கும்பியல் மணல் மாடுகள் இருக்குது. நான் ஒரு கொஞ்சம் தூரம் தான் இதை காட்டுறோம். எங்கேருந்து வருவினா தம்பியாகல எங்கே போறியால்? காடு சவுக்கு காடு பார்க்க வந்திருக்கோம். உங்களுக்கு பார்க்க சவுக்கங்காடு பார்க்க வந்தாக்கள் மாதிரி தெரியுது.
இது வந்து முன்னாள் இராணுவத்தினர் இந்த இடத்துல இருந்த ஓ இராணுவ முகாம் இருந்தது. ஓகேயா? ம். ஆ ஆ தடயங்களை நிறைய பானை சட்டிகள் உடைஞ்சி பாருங்க, நிறைய கிடக்கு பாருங்க. நான் இது கல்லுக்கு தான் கொண்டு விடாக்கண்டு. இப்போ இந்த இடத்துல தான் அந்த குயவர்கள் வாழ்ந்தது என்று சொல்லுகிறார்கள். இந்த இடத்துல வந்து ஆனால் எங்களுடைய தமிழர் பிரதேசத்திலேயே நிறைய அரும்விதமான பொக்கிஷங்கள் இருக்கிறது, வரலாறுகள் இருக்கிறது. குயவர்கள் என்று சொல்லி குயவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதுக்குரிய நிறைய தடயங்கள் இருந்த போதிலும் இந்த தொல்பொருள் திணைக்களங்கள் இது கிட்டத்தட்ட எத்தனை வருடங்கள்ன்றே தெரியாது. ஆனால் நிறைய வருடங்கள், நிறைய தசாப்த காலங்கள் வரும் இந்த இடங்கள் வந்து இந்த இடங்கள் இருக்குது. ஆனால் என்னத்துக்கு தெரியலை, தமிழர்கள் பிரதேசத்தில் இருக்கிறபடியால் இன்னொரு காரணமும் தெரியலை. இந்த தொல்பொருள் திணைக்களம் இதுகளை வந்து வழியில் கொண்டு வரதில்லை. இங்கே பாருங்க, ஆனால் எழுத்து வடிவங்கள் இருக்குமான்னு கேட்டால் அது சரியான விளக்கங்கள் தெரியாது. இல்லை ஓ பாருங்க, இந்த இடத்துல மட்டும் தானே இருக்கு. இது ஒரு குறிப்பிட்ட இடம் அந்த சைட்லேயும் இருக்குது. அங்கே மணல் காத்துகள் வந்து சொன்னா உள்ள போகாது மண்ணுக்குள்ள. அது போகும், இந்த வருஷம் போயிடும், அப்புறம் வார வருஷம் திருப்பி மண்ணரிப்பு வரைக்கும் மிதக்கும். இது வந்து பெரிய எங்களுடைய வரலாறுகள் பாருங்கள். எங்களுடைய மணல் வளம் அதை விட ஒரு பெரிய ஒரு காட்சி. அதாவது ஒரு என்ன சொல்கிறது, யாராவது புதுசாக யாரும் இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த இடங்களை வந்து பார்வையிடுங்கோ. இங்கே வந்து உங்களுக்கு பார்வை எடுக்கிறதுக்கான எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த ஒரு அச்சுறுத்தல்களும் இந்த இடத்துல இருக்காது. நீங்கள் உங்கள் விரும்பின நேரத்துக்கு எங்கள் இடங்களை வந்து நீங்கள் வந்து பார்வையிடலாம். பார்வையிடுறதுக்காக மட்டும் வந்து பார்வையிட்டு போகலாம். ஏன்னா அந்த க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்க, வந்து சட்டிகளே இப்போ கிட்டத்தட்ட இத்தனையோ ஆண்டு காலங்கள் இப்போயும் அது நல்லா ஸ்ட்ராங்காக தானே இருக்கேன். நான் கொஞ்சம் பெருசாக தேடி பார்க்குறேன். அந்த நேரங்களில் கிட்டத்தட்ட நாங்கள் சின்ன வயசு காலங்களில் வந்து இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் இந்த மழை பெய்கிற காலங்களில் வந்து நாங்கள் அந்த காசுகள், அந்த செப்பு காசு இருக்குது தானே, அந்த 1 சம் 2 சம் அந்த செப்பு காசுகள் தன் மழைக்கு மிதக்கும். அதுகளை நாங்கள் எடுக்கிறதுக்காக நாங்கள் வாரினாங்க மழை பெய்த உடனே. இன்னும் ஒரு இடத்துல இருக்குது. இங்கே பாருங்கள், இதுகள் எல்லாமே அந்த குசவர்கள் அவர்கள் தொழில் செய்த சகல தடயங்களும் இந்த இடத்துல இருக்கேன். அந்த நான் அதை இப்போ இதுக்கெல்லாம் எனக்கு இதுக்கு கனகாலத்துக்கு முதல் நான் அதை பார்த்தேன். நான் நேரடியாக இந்த 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 பானை இருக்குது தானே, இந்த பானை இந்த கழுத்து இந்த பாருங்க ஆனால் நான் ஒருக்கா வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல எல்லாம் டிசைன் இருந்தது. இந்த இடத்துல டிசைன்கள் எல்லாம் போடப்பட்டு நிறைய நீட்டாக இருந்தது அப்போக்கு. ஆனால் இப்போ அந்த நேரம் எங்களுக்கும் அது இதுகள் இந்த வேல்யூ தெரியல. இப்போ அந்த தொல்பொருள் என்றால் என்னன்றதெல்லாம் அந்த நேரம் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் இதை வெளியில் கொண்டு வரணுமென்று தெரியல. ஆனால் இப்போ எங்களுடைய கிராமங்களில் இருக்கிற தொல்பொருள்களை வந்து இந்த அரசாங்கமோ அல்லது என்னத்துக்காக இதுகளை கொண்டு வராமல் மறைக்கிறார்கள்ன்றது தெரியல. இப்படி நிறையா இருக்குது. இதில் வெளியில் கொண்டு வரணும், எங்களுடைய மக்களுக்கு எல்லாம் தெரியணும். இங்கே இதை பாருங்க, க்ளோஸ்அப்பில் காட்டுறேன், கொஞ்சம் பொறுமையாக பாருங்க. இதெல்லாம் எங்களுக்கு ஒரு சரித்திரம் வாய்ந்ததுகள் நிறைய இருக்குது. இங்கே அந்த ஏரியா இருக்குல்ல, இந்த ஏரியாவிலே வந்து உயவர்கள் வாழ்ந்தக்கூடிய தடங்கள்லாம் இருக்குது. ஸோ இதுதான் குடத்தனை வடக்கு செல்வா முன்பள்ளி இருக்குது உள்ளுக்கு. ஸோ இது வந்து குடும்ப நலன் காப்பகம்.
இது குடத்தனை வடக்கு பைரவர் கோயில். இது பைரவர் கோயில். அங்கால இருக்குது ஸ்ரீ முருகன் கோயில். பிரதானமான இது வந்து குடத்தனை வடக்கு பைரவர் கோயில். அது குடத்தனை வடக்கு தான் ஸ்ரீமுருகன் கோயில். இதுதான் எங்களுடைய குடத்தனை வடக்கின்ற பிரதான பெரிய கோயில், அம்மன் கோயில். இது அம்மன் கோயில். ஓ, இதுவும் அதே இடத்துல இருக்கிற ஒரு அம்மன் கோயில். இது எங்களுடைய பெரிய சமாட்டி வரார், சமாட்டி தினேஷ். இது குடத்தனை வடக்கு அருள்மிகு ஸ்ரீ கண்ணகி அம்மன் ஆலயம். இது வந்து இதுவும் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு அம்மன் ஆலயம்தான். இப்போ ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் இருந்தாலும் இந்த இடத்த வந்து நீட்டாக வச்சிருக்கேன்னு ஒரு நல்ல ஒரு கட்டுப்பாட்டுகளை இருக்குது. ஒரு கோட்பாடுகளை வந்து பயணி கொண்டிருக்கிறாங்க. ஒரு கிராமம் வந்தால் கூடி இது ஒரு நீட்டாக செய்து கொண்டிருக்காங்க. பாருங்கோ, ஒரு சின்ன கிராமம்தான், ஆனால் நீட்டாக இருக்குது. பெரிய மண்டபம். இது வந்து யாழ் குடத்தனை கரையோர் அமைத்த பாடசாலை. இது குடத்தனை வடக்குக்குரிய அத்தாக்கா பாடசாலை. இதுவும் ஒரு சிறந்த வரலாற்று மிக்க ஒரு பாடசாலை. அகரம் வளாகம் குடத்தனை வடக்கு. ஓ, டியூஷன். எல்லாத்தையும் விட ஒரு பெரிய ஒரு ஹேரி. இந்த இடம் வந்து அந்த அகரம் வளாகம் குடத்தனை வடக்கில் அகரம் வளாகம் இருக்குது. அந்த அகரம் வளாகத்தில் முன் மதிலோட வந்து என்ன செய்யறதுன்னா தண்ணி தொட்டி கட்டியிருக்கேன். ஆடு மாடுகள் மிருகங்கள் குடிக்கிறதுக்காக கட்டியிருக்கேன். நாங்கள் இப்போ பார்க்க நாய் வந்து தண்ணி குடிச்சிட்டு போகுது. ஆனால் உண்மையில் வந்து இது ஒரு அறிவு சார்ந்த வேலை. இது எல்லாரும் செய்ய மாட்டேன்னு. உண்மையில் ஒரு அறிவார்ந்த வேலை. தயவு செய்து இவைக்கு ஒரு ஷலோட். செல்வா சனசமூக நிலையம். இந்த கட்டிடம் கணவருக்கு தெரியும் நினைக்கிறேன். இது சிவரப்பையா அவர்கிட்ட வீடு, இந்த வீடு. ஆனால் அது இப்போ அவர் வெளிநாட்டில் இருக்கிறதால இது இப்படி அழிவடைஞ்சிருக்கு. இதை விட இது ஒரு சிறப்பு அம்சம் இருக்குதுன்னு சொன்னால் இந்த கிளின்டன் தொலைத்தொடர்பு சேவை. இது இராணுவ கட்டுப்பாடு யுத்த காலங்களிலே வந்து குடத்தனையில் எங்களோட இடங்களை பொறுத்தளவில் ஒன்றும் இல்லை, தொலைபேசிகள் ஒன்றும் இல்லை. இப்போ இந்த குடத்தனை பெற்பது எல்லாமே இங்கே தான் பெறும். இது இரவாக வரணும், இவர் இரவு போய் சொல்லுவார், காவல் நண்டு லைன் நண்டு. இது ஒரு மறக்க முடியாத ஒரு சரித்திர ஒரு பெரிய ஒரு இதாக இருந்த ஒரு காலத்தில் கிளீன் தொழில். இப்போ இந்த நாட்டில் இல்லை, வெளிநாட்டுக்கு போன வழியால். ஆனால் அந்த படம் இப்போயும் இருக்குன்னு இருக்கிறாரு. இது வந்து குடத்தனை வடக்கின்ற அன்னை வேளாங்கண்ணி மாதா கோயில். பாருங்கோ இப்படி இருக்கண்டு மத சூப்பராக இருக்கிறான். இது சம்மந்தம் முதல்ல காட்டியிருக்கிறோம். அந்த வீடியோவும் வரும் டோனோடாக நாங்கள் எடுத்துனாங்களே என்ன அப்படி தானே டோன் வீடியோ எடுத்துனாங்க. டோன் வீடியோலேயும் தெளிவாக காட்டுவோம். காத்திருங்கள். நாங்கள் இப்போ முன்பக்கத்தின் வியூவை பார்ப்போம். என்ன இது குடத்தனை வடக்கு கல்வி நிலையம். குடத்தனை வடக்கு கல்வி நிலையம்
இங்கே இயங்கி கொண்டிருக்கு. அதுவும் ஒரு மாபெரும் ஒரு பெரிய ஒரு கல்வி நிலையமாக இயங்கி கொண்டிருக்கு. அது ஃப்ரீயாக இயக்கி கொண்டிருக்கிற நினைக்கிறேன். அவர்களுக்கும் உங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. கோயிலின் வியூவை பாருங்க. நாங்கள் இந்த கோயிலுடைய எங்களுடைய அன்னைவேளாங்கண்ணி மாதாவுடைய கோயிலுடைய வியூ வந்து நாங்கள் ஃபுல்லாக டோன் வீடியோ போடுவோம். அதுக்கு உங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து நிற்கின்றோம். இப்போ போகலாம். முக்கியமாக இந்த கடையை பார்த்தீங்களா, அன்னைவேளாங்கண்ணி ஸ்டோர்ஸ். பாவம் ஆர் பெத்த பிள்ளையோ. ஓ, எங்களுடைய அபிஷன் சூப்பர் மார்க்கெட்டை காட்டுவோம். அபிஷன் சூப்பர் மார்க்கெட்டை பாருங்க. இப்போ கீழே அடிக்க வரான். அப்புறம் திருப்பி மேலே எங்கள் அடிக்க நிற்கிறார். அவர் வேறு லெவல். இப்போ காணல ஆள் நித்திரவளோட சாப்பாடு டைம் பூட்டி கிடக்கு. இப்போ வருவார். இந்த குடத்தனை வடக்கு இந்த கோயில் எல்லாத்தையும் தாண்டி வர எங்களுடைய செல்வா ஸ்போர்ட்ஸ் கிளப் இருக்குது. இந்த செல்வா ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கு முன்னால் தான் அந்த நான் முதலே சொன்னேன். அதாவது கிட்டத்தட்ட இந்த இடத்துல தான் நான் சொல்கிற மாதிரி இதே இடத்துல தான் இந்த அலனும் தம்பதிகளும் வந்து இருந்தவ. அலனும் தம்பதியும் எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு அந்த பேப்பர் தகரம்னு சொல்லி அந்த தகரத்தால் கொட்டில் அடித்து ஃபுல்லாகவே இப்போ செத்தைக்கெல்லாம் பதிலாக செத்தைக்கு சைட்டுக்கு எல்லாமே அந்த தகரத்தால் அடிக்கப்பட்டதான் இருந்தது. அப்போ அதில் இருந்த காலப்பகுதியில் தான் வந்து என்னென்னா அலனன் தம்பதிகளும் வந்து இங்கே இருந்து தான் கடத்தப்படுகிறேன். சரிதான். ஆனால் அந்த நேரத்தில் சொல்கிறாங்களே என்னென்னு சொன்னால் ஒட்டுக்குழுக்களாலே கடத்தப்பட்டதுன்னு சொல்லுவேன் அலனன் தம்பதியும். ஆனால் அலனன் தம்பதியும் ஏன் கடத்தப்பட்டவை, என்னத்துக்காக கடத்தப்பட்டவை என்ற முழுமையான காரணம் தெரியாது. ஆனால் இந்த வீடியோவை யாரும் பழையாக்கள் எங்களுடைய பிரதேசத்தை வடமாஜி கிழக்கு பிரதேசத்தை சேர்ந்த பழையாக்கள் வந்து யாராவது தெரிஞ்சிருந்தால் எங்களுக்கு இதை கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அந்த அலனன் தம்பதியும் வந்து ஏன் இங்கே வந்தவைன்னு சொன்னால் வாட்டர் சப்ளை, அதாவது நன்னீர் திட்டம், அதாவது குடிநீரை வந்து யாழ்ப்பாணம் ஃபுல்லாக கொடுக்கறதுக்குரியது. அந்த கட்டிடம் தான் இந்த கட்டிடம். இது கனவேருக்கு தெரியாமல் இருக்கும். இந்த பாருங்க, அந்த கட்டிடம் இன்று வரைக்கும் பாவனையில் இல்லாமல் தான் இருக்குது. இங்கே இதில் 3 கட்டிடம் கிடக்கு. ஆனால் அந்த நேரத்து கட்டிடங்களை பாருங்க, அந்த கட்டிடங்களை எப்படி கட்டியிருக்கிறாங்களேண்டா, அவ்வளோ ஒரு புஷமாக காட்டிக்கிட்டாங்க. இதான் நான் சொன்ன அந்த வாட்டர் சப்ளை காட்டுறோம். அலனம் தம்பதி. அது அவையலால் வெள்ளக்காரரால் கட்டப்பட்ட வீடு தான் இந்த 3 வீடும். ஆனால் இன்று வரைக்கும் கிடக்காது. செல்வா விளையாட்டுக் கழகம். அது ഇതിൻ്റെ வரலாறு சரியாக தெரிந்தவர்கள். இந்த அலனன் தம்பதிகளும் எத்தனாம் ஆண்டு இங்கே வரப்பட்டது, அலனன் தம்பதிகளால் ஏன் இந்த கட்டடங்கள் கட்டப்பட்டது, அந்த சுத்திகரிப்பு எந்த அரசாங்கத்தோடு ஒப்பந்தச்சாத்திடப்பட்டது, அந்த அப்படியான விஷயங்கள் யாரும் தெரிஞ்சால் இதில் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அல்லது இந்த டாக்குமெண்ட் எங்களுக்கு அனுப்பி வைங்கோ. அதே நாங்கள் இதில் எங்களுடைய வரலாற்று பதிவுகளை நாங்கள் பதிகிறதுக்கு தயாராக இருக்கின்றோம். இவங்க சொல்கிறாங்க இல்லைன்னா இந்த விளையாடியில் நிற்கிறவங்க எல்லாம் வடிவான வடியலாம். ரைட் அண்ணா, வணக்கம் அண்ணா. அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம் சொன்னா இந்த பாடம் மீன் கிடக்குமோ? இல்லை பெருமையோட நிற்கிறாங்க, பிரச்சனை இல்லையே. நாங்கள் இன்றைக்கி வந்து இந்த கரவலை வீடியோவை டோன் வீடியோட எடுத்துக்கொண்டுருக்கோம். அந்த டோன் வீடியோவையும் இதை இணைக்கிறோம் பாருங்கோ. கட்டாயமா உங்களுக்கு அந்த டோன் வீடியோ எப்படி இருக்குமன்றதை பாருங்கோ.
சத்தமா சத்தமா சொல்லுங்க. போராண்டி பாதி நல்லா பாதி.
ஒரு உண்டு. ஒரு பெரிய கதை கதைக்கிறாத்தா அப்பா கட்டு வண்டியெல்லாம் கறி என்ன சோகத்தில் போகுது என்னது சுதந்திரனா சொல்லுது ஏதோ சோகமாக என்னன்னு தெரியா வெத்தில என்ன மற்றவருக்கு இன்னும் பிறந்த நாள் முடியலையா அவன் ஆ இந்த இந்த டைமோடைய குறியீடு தான்டா மஞ்ச தெரியுது அதில்